ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து நம்ம நக்கீரன் ஓட இன்டர்வியூ வித் இஃப்ரான் வந்து போட்டிருந்தோம். அது ரொம்பவே நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. எல்லோரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரிலேட்டட் வீடியோவில் அந்த வீடியோட லிங்க் தரேன். எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா இன்டர்வியூ வித் கோபிநாத் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டே இன் மை லைஃப் டிம்மில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கு காலையில் இருந்துட்டு என்னோடய பழைய ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு மெயில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி தர சொல்லி, லாஸ்ட் டேட் அப்டேட் பண்ணி தர சொல்லி யூஎன் போர்ட்டலில். ஸோ இதுதான் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு 2 கம்பெனிஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ண போகிற எம்என்சி கம்பெனிலேருந்து ஆன்போர்டிங்கான பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய எம்என்சி கம்பெனி, நான் ப்ளேஸ் ஆன கம்பெனியில் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் நடக்குது. ஸோ ட்ரைவ் நடக்கும்போது ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹெச்ஆர் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாங்க. உங்களோட பாஸ்ட் கம்பெனிஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்வளோ இயர்ஸ்ன்னு கேட்டுட்டு பேக்கேஜ் வந்து பழைய பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் ஓகே அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசினாங்க. எல்லாமே ஓகே சொல்லியாச்சு. ஓகே சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறதும் ஜாயினிங் லெட்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜாயினிங் லெட்டர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த எம்என்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. பே ஸ்லிப்ஸ் எல்லாமே அவங்க ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. அந்த போர்ட்டலில் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அண்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆரோட இமெயில்ஸும் கேட்குறாங்க. எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. அண்டு நான் வந்துட்டு லாக்டவுன் டைமில் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு கம்பெனி அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டில் ஒரு கம்பெனி நான் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பிஎஃப் வந்து 2 கம்பெனிஸில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்துட்டு ஓவர்லாப்பிங் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இந்த பிஎஃப் வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக இஷ்யூ ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஹெச்ஆர்க்கு எல்லாமே மெயில் போட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் வாங்கி நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் ரிலீவிங் வந்து அப்டேட் பண்ணணும்ட்டாங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் அதை சப்மிட் பண்ண முடியல. நான் நாளைக்கு ஜாயின் பண்ண வேண்டியது. பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியாதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ இதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நாளைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இயர் எண்ட் 2023 நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிப்போம். பட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் ஸோ வெயிட் பண்ணுவோம். ஹோப் அது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் வெயிட், அவ்வளோதான். அண்ட் இன்டர்வியூ ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவானவே நான் போடுறேன். ஆக்ட்ரஸ் ஜோதிகா வந்து ஒரு மெச்சூர்டான இன்டர்வியூ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பெகிங் புக்ஸில் வித் கோபிநாத். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஈவினிங்க்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையில் ஒரு 12 o'clock டிசைட் பண்ணோம். சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவினாஷியில் மங்களம் ரோடில் வந்து கொஞ்சம் தூரம் கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் போனோம் அப்படின்னா ரைட் சைடில் அவினாஷி பாய் ஹோட்டல்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா இந்த கோயில் 2மே பக்கத்தில் இருக்கும். ஸோ இன்னைக்கு நல்லா தம்பி வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு பாயசம் வச்சுட்டு பாசிப்பருப்பு பாயசம் எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணிவிட்டு 6 o'clock சாய்பாபாவுக்கு பூஜை வச்சு அந்த பூஜை முடிச்சுட்டு பிரசாதம் தரும்போது அந்த பாயசம் தர சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கேயும் வந்து இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 101 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு காணிக்கை போட சொல்லிவிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படின்ட்டு இல்லை, எப்பவுமே ஒரு டிவோஷனல் இது எனக்கு இருக்கும். எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கணும். அதிகமாக நான் வந்துட்டு அந்த மாலுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது அண்டு வெளியே ஹோட்டல் போகிறது, ஊர் சுற்றுறது, டூர் போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நான் வந்து கோயிலுக்கு தான் போவேன். நீங்கள் 24 hours என்னை கோயிலில் இருக்க சொன்னாலும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துருவேன். ஸோ அப்படி தான் எனக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கோயிலுக்கு வேணாலும் போவேன். ஸோ இப்போ டைம் கிடச்சிச்சு. நான் ஹஸ்பண்ட் தம்பி 3 பேருமே வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். அண்டு பார்த்திங்கன்னா அருண்டதனுக்கு வந்து நாளைக்கோட எக்ஸாம் முடியுது. நாளைக்கு வந்து ட்ராயிங் அண்ட் ஹிந்தியா. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் லீவ் விட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் ஜாப் இந்த நாளைக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 1 or 2 weeks வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்திருக்கும். லொக்கேஷன் வந்து பெங்களூர் லொக்கேஷன் போட்டிருந்தாங்க. பட் விர்ச்சுவல் ஜாயினிங் தான் போட்டிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஹைப்ரிட் மோட் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் க்ளியர் ஆகி ஜாயினிங் லெட்டர் ஆன்போர்டிங் பாஸ் வந்து கிடச்சிடணும் அப்படின்ட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க இன்டர்வியூ ரிவ்யூ வீடியோ போய் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது.